எல்லாம் நல்லா இருக்காங்க. அது மங்கி மைண்ட்ஸ் என்டர்டைன்மெண்ட்ஸ் சிவா சாருக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். பிகாஸ் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்காக. ஜென்ரலி வந்து இப்போ ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு மூவி பண்ணுறது ரொம்பவே பெரிய விஷயம் அது. ஸோ எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் என்னுடைய கோ ஆர்டிஸ்ட் என் கூட நடிக்க அக்செப்ட் பண்ணதுக்கு கோயம்புத்தூர் மாப்பிள்ள அண்ட் கேன் ஸ்மைலி கார்த்திகேயனா வெரி பிக் தேங்க்ஸ். அண்ட் என்னுடைய டைரக்டர் வந்துருச்சுங்க ஃபர்ஸ்ட் லுக். அப்படியா? தேங்க்யூ. ஸோ இதான் எங்களுடைய ஃபர்ஸ்ட் லுக் லவ் 3.0. கரண்ட் ஜென்ரேஷனுக்கான ஒரு லவ்வை பற்றி தான் அந்த மூவி. ஸோ உங்களுக்கு ஸ்டோரி சொல்கிற மாதிரி இருக்காது. ஸோ நீங்கள் மூவி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ கொடுத்த சப்போர்ட் எப்போவுமே எனக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அண்ட் என்னுடைய டைரக்டர் அவங்களுக்குமே ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். பிகாஸ் இந்த ரோல் எனக்கு வந்து அவர் சூஸ் பண்ணதுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அண்ட் மக்கள் எல்லாருக்குமே, தங்கம்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். என்னை இதே மாதிரி எப்போதும் சப்போர்ட் பண்ணுங்கள். ரீக்ரியேஷன்லேருந்து நான் மூவிக்கு என்ட்ரி ஆகியிருக்கேன். ஸோ உங்களுடைய சப்போர்ட் எப்போவுமே எனக்கு தேவை. அண்ட் எங்களுடைய பிஆர்ஓ சரவணன் சார் அவருக்குமே வெரி பிக் தேங்க். அண்டு யூடியூப் சேனல்ஸ் வந்திருக்காங்க, ப்ரெஸ்லேருந்து எல்லா அண்ணன்களும் வந்திருக்காங்க. எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் எங்களை வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்கு. ஒரு ஆக்ட்ரஸா காலடி எடுத்து வச்சிருக்கீங்க. அது எவ்வளோ டஃப்பா இருக்கு. நம்ம ரீல்ஸ்ல ஈஸியா நடிச்சிடலாம், ஆனா ஒரு நடிகரா நடிக்கும் போது அது எப்படி இருக்கு? ஆக்சுவலாக என்னன்னா, நான் எல்லாருக்குமே என்னன்னா இன்ஸ்டால தான் எனக்கு தெரியும். ஆனால் அதுக்கு முன்னாடியே நான் வந்து மூவி பண்ணியிருக்கேன், ஜிவி சாரோட ஆல்பம் பண்ணியிருக்கேன், சீரியல்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் தான் இன்ஸ்டாகிராம் வந்திருக்கேன். ஓகே, நான் கொடுத்த ரோலை கரெக்டாக பண்ணிடுவேன், அது எனக்கு நம்பிக்கை இருக்கு. எஸ். ஸோ சீரியல் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் உங்களை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரீல்ஸில் ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் உங்களை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. படம் வரும்போது அது பெரிய ஸ்கேல். அதுக்கு எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணீங்க நீங்கள்? ப்ரிப்பரேஷன் எப்படி இருந்துச்சு? கண்டிப்பாக இந்த மூவிலே வந்து எனக்கு ஒரு சேலஞ்சிங்கான ரோல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்காக நான் பயங்கரமாக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கேன். சொல்லப்போனால் வெயிட்லாம் பயங்கரமாக ரெடியூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நிறைய ரெடியூஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க, கிட்டத்தட்ட 20 kgs கூட ரெடியூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான ப்ரிப்ரேஷனில் தான் இருக்கேன். அண்டு இந்த மூவி வந்தால் எனக்கு வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு ஃப்யூச்சராக இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் நான் ஆல்ரெடி பண்ண மூவி அது இன்னும் ரிலீஸ் ஆகலை. ஸோ திருப்பியும் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் சினிமா கெரியரை. ஸோ அது வந்து கண்டிப்பாக எனக்கு கை கொடுக்கும். ஓகே. ஆனால் ஸ்டார்டிங்கே முதலாக ஜிவி பிரகாஷ் சார் கூட பேரா பண்ணீங்க. லைக் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி ஷேர் பண்ண முடியுமா? ஸோ அவர் கூட சேர்ந்து அந்த ஆல்பம் சாங்கில் ஒர்க் பண்ணது எப்படி இருந்துச்சு? ஜிவி சாரோட ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு டெபியூ மூவியில் அவர் வந்து சாங் பண்ணி கொடுத்துருந்தாரு. ஸோ அதுலேருந்தே தெரியும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஆல்பம் சாங் ஓஃப்ரோ மியூசிக்கில் வந்துட்டு வந்தது. ஸோ அதில் வந்து எனக்கு இதில் என்னன்னா, ஓஃப்ரோ சார் கேட்டிருந்தாரு, நீங்கள் இந்த ஹீரோயின் வந்து புதுசாக இருக்காங்களே உங்களுக்கு ஓகேவா? பிகாஸ் அவர் ஆல்பம் சாங்லாம் பெருசாக பண்ண மாட்டார். எனக்கு ஆல்ரெடி அவங்கள பார்த்துருக்கேன், ஓகே அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலான்னு சொல்லி கொடுத்தது தான் எனக்கு அந்த ஆல்பம் சாங். ஸோ அது எனக்கு ரொம்ப பெரிய விஷயந்தான். அண்ட் ஜிவி சார் பெரிய ஹீரோஸ் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, பட் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருமே இன்ஃப்ளூயன்சராக பார்க்க வேணாம், அது 30 செகண்ட் வீடியோ தான். ஸோ அதுக்கு நாங்கள் வந்து மக்கள் கூட நாங்கள் கனெக்டடாக இருக்கணும்னா நாங்கள் கஜாம்சான் ஏதோ போடுற மாதிரி இருக்கோம். ஸோ அதை வச்சு யாருக்குமே திறமை இல்லைன்னு சொல்ல முடியாது, எல்லாருக்குமே திறமை இருக்கு. நல்ல ஸ்டேஜ் கிடைச்சா எல்லாருமே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களை வந்து ஒரு பெர்ஃபார்மராக நீங்கள் ப்ரூவ் பண்ணது வந்து உங்களோட ரீக்ரியேஷன் ரீல்ஸ் மூலமாக தான். அது எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க? அந்த ஐடியா ஸ்பார்க் எப்படி வந்துச்சு? எனக்கு அந்த ஐடியா இருந்துட்டு இருந்தது. ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு பெருசாக நான் சும்மா ஜஸ்ட் ரீல்ஸ் தான் போட்டேன், ஸ்டார்ட்டில் பண்ணிட்டு இருந்தேன் ஸ்டார்ட் அப்ல. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய ஆக்டிங் திறமை நிறைய பேர் கேட்டாங்க, உங்களுக்கு டான்ஸ் தெரியுமா தெரியாதா, ஏன் ஒண்ணுமே ஆடாம அப்படிலாம் நின்றுட்டு இருக்கீங்கன்னு. ஸோ நம்ம ரீக்ரியேஷன் பண்ணா எல்லா ஹீரோயின்ஸோட நம்ம ஆக்டிங்கும் அப்படியே நம்ம காப்பி பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதை எடுத்து பண்ணலான்னு சொல்லி பண்ணதான் ரீக்ரியேஷன். அது பயங்கரமா மில்லியன் வியூஸை தாண்டி போயிட்டு இருக்கு. ஆனா இந்த மாதிரி மக்கள் கிட்ட இருந்து ஒரு வரவேற்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்ல எதிர்பார்த்தீங்களா? நம்ம ரீக்ரியேஷன் பண்ணி போடும்போது அவங்க எப்போதுமே எனக்கு சப்போர்ட் பண்ணிடுவாங்க. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணா கூட
பாசிட்டிவா எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு நிறைய பாய்ஸ் மட்டும் இல்ல கேர்ள்ஸுமே நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஸோ அவங்க இருக்கிற வரையும் நான் இந்த மேடையில வந்து தைரியமா எப்பவுமே பேசுவேன். ஓகே, ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி நிறையா ட்ரோல்ஸ் பார்த்துருக்கீங்க, நிறையா நெகட்டிவிட்டிஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. அது எல்லாமே இப்போ கம்ப்ளீட்டாக மாறி உங்களோட கமெண்ட் செக்ஷனில் போய் பார்த்தாலே அவ்வளோ பாசிட்டிவ் இருக்கு ப்ரோ. இப்போ இருக்கா? இருக்கு. யாரா பண்றீங்க இப்போ கூட? அது யாராவது வேண்டாத யாராவது தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் பார்க்குறோம் இல்லையா? அந்த பாசிட்டிவ் கமெண்ட்ஸாக நிறையா மாறி இருக்கு இல்லையா? ட்ரோல் பண்ண எல்லாருமே இப்போ பாசிட்டிவாக கமெண்ட்ஸ் பண்ணும்போது அது அந்த மொமெண்ட் எப்படி இருந்துச்சு? ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஆக்சுவலா என்னன்னா நம்ம கிட்ட வந்து என்ன திறமை இருக்கோ அதை வந்து அவங்க கண்டிப்பா என்கரேஜ் பண்றாங்க. கொஞ்சம் முன்னாடி வாங்க. ஸோ அவங்க என்கரேஜ் பண்றாங்கங்கும் போது நம்ம பெர்ஃபார்மன்ஸ் காமிக்கணும், அவங்கள நல்லா என்டர்டைன் பண்ணணும் இன் ரைட் வே அப்படின்னு நான் தெரிஞ்சுட்டு ஸோ அதை நான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். இன்னும் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். இன்னும் நிறைய கொஸ்டின் கேட்கவா சார்? போதும் சார் பேசிக்கிட்டே இருந்தால் போர் அடிக்கும் சார். உங்களை ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வச்சிடலாம் சார்.